ஒண்ணும் செய்ய முடியாது, அந்த திராட்சரசத்தினால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்கு என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் பெரிய அறிவாளியா இருந்தாலும், என்னதான் பெரிய நாலேஜ் இருந்தாலும், என்னதான் பெரிய யுக்திகளை கையாண்டாலும், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர். ஆமென். மாம்சத்துல ஒண்ணும் செய்ய நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சவர் பவுல். ஆமென். பல தேசங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவர் பவுல். ஹல்லேலூயா. அவரே சொல்ற இந்த வல்லமை எங்களால என்னது இல்லையா? எங்களுக்குள்ள மண்பாண்டங்கள்ல ஒரு பெரிய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷத்திலிருந்து வல்லமை என்ன பண்ணுது? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷம் பட்சபாதம் உள்ளது அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். பவுலுக்கு மாத்திரம் அல்ல, அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளேயும் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்குள்ளே அந்த வல்லமை என்ன பண்ணும்? வெளிப்படும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பொக்கிஷம் வேணும்னு சொல்லி விரும்புறீங்க? விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்பனா மண்பாண்டத்தை என்ன பண்ணுங்க? மண்பாண்டத்தை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை விழுகிறதுக்கு யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு உங்களை என்ன பண்ணுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் நல்ல என்ன பண்ணுவார்? அற்புதங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க விளையாடாதீங்கம்மா, உட்காருங்க பாப்போம். கம்போடு வர வைப்பாங்க. கர்த்தர் நல்லது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்.